ஐயா தோனி, சென்னை மக்கள் என்னையா பாவம் பண்ணாங்க உங்களுக்கு? சென்னை மக்கள் மேல என்னையா கோவம் உங்களுக்கு? ஏயா பேட்டிங்ல வர மாட்டீங்க? இந்த என்ன சாமிக்கு கோவம்? ஏதோ பரிகாரம், உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கிரிகாரம் ஏதாவது பண்ணுமான்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். பல ஆயிரம் கொடுத்து பல கேஸ்கள் வாங்கி 2 மேட்சுக்கு வந்தா ஒரு வாட்டி உங்க இன்ட்ரோவை பார்க்க முடியல, பேட்டிங்க பார்க்க முடியல. டாஸ் தோத்து சென்னை பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரச்சின் சாம சிறப்பா அப்படியே 6-4 அடிக்க சென்னை மக்கள் அப்படியே ஆரவாரமா கை கொடுத்து கை தட்டினாங்க. அப்படி இன்னும் சந்தோஷமா ரசிச்சிருப்பாரு. அப்படி மீன்லாம் வந்து இது மாதிரி சென்னை மக்களை பார்த்தே இல்லைன்னு இன்னைக்கு இன்னும் செம்மையா ரசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜும் செம்மையா ஆடினாரு. அதுக்கப்புறம் இவங்களாம் அவுட் ஆனதுக்கு தூபே வந்தார். தூபே வந்து ஃபுல் ஆன் மொரட்டு 6 தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. டிஜே வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டு முடிச்சாங்க. அப்படியே சென்னை செட்டில் ஆகி செம்மையா அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ சென்னை மக்கள் எங்களுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த எம்சி வந்து வி வான் சிக்ஸர் அப்படின்னு கத்த சொன்னாங்க. வந்து வி வான் தோனி அப்படின்னு கத்த ஸ்டேடியம் ஃபுல் ஆன் வைப்ல இருந்தது. அண்ட் தென் அப்படியே 17 ஓவர்ஸ் ஆச்சு. தூபையும் வந்து மிச்சனும் அடிச்சு கிழிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஸ்கிரீன் வந்து தலை தோனி அப்படியே கிளவுஸ் போடுறத காமிச்சாங்க. ஸ்டேடியமே பிளாஸ்ட். தலை தோனி அடுத்தது வர போறாரு அப்படின்னு. அடுத்தது பார்த்தா நம்ம ரிஸ்வி வந்தாரு. அப்பதான் நம்ம வந்து டிஜே வந்து கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி பாருங்க அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் ரிஸ்வி அவுட் ஆகி ஜடேஜா வந்தாரு. கடைசியில தோனியே வரல. டிஜே வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு பாட்டு போட, இதுதான் எங்க ஸ்டேடியம்ல இருந்த மக்களோட ஃபீலிங்ஸ் ஆச்சு. ஏன் தோனி ஏன் வர மாட்டீங்க? ப்ளீஸ் தோனியை கமெண்ட் பண்ணி கூப்பிடுங்க.